காவல்துறையில் நிம்பாரு. காவலர்கள் காவல்துறைக்கு நீ காவல் நிலையம் போகும்போது படிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையை உருவாக்கிடுவேன். குற்றத்தை குறைச்சிருவேன். டாஸ்மார்க்கை 3 பாதி குற்றம் குறைஞ்சிரும். வறுமை ஏழ்மை பசியை போக்கிட்டேன்னா தாலி ஏற்கிறது, கழுத்த இருக்கிறது, காதை இருக்கிறதெல்லாம் ஒழிஞ்சிரும். பசியை போக்க என்ன பண்ணுவா சீமா? நானே விவசாயம் பார்ப்பேன். கவர்மெண்ட்டு விவசாயம் பார்க்கும். சிரிக்காது, எல்லாம் சிரிப்பா. இவர் என்னங்க விவசாயம் பார்க்க சொல்றாரு? படித்தவனை எல்லாம் போய் விவசாயம் பாருன்னு சொல்றாரு. படித்தவன்லாம் எதுக்கு சாப்பிடுற? பட்னியா கடை. படித்தவனுக்கு பசிக்குது இல்லை. அப்புறம் சம்பளம் 2 லட்சம். 2 லட்சத்துக்கு என்னதை தம்பி செய்வேன்? நல்லா பசியாமல் சாப்பிடுவோம். பசியாமல் சாப்பிடுவேன். சாப்பாட்டை ஏதோ அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வரும்? எங்கள் ஆத்தால போய் விவசாயம் பண்ணி கொடுத்தா தான் வரும். தம்பி செல்போன் எத்தனை ஜியும் வச்சு பேசலாம். கஞ்சி நான் தான் ஊற்றணும். வெளியில் என்ன வேலை? சாப்பிட்டு வேற வேலை. சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். சாப்பாடு யார் தெரியுவா? எங்கள் அப்பன் தான், எங்கள் ஆத்தா தான். வேளாண்மையை போற்றாத சமூகம் பிச்சை எடுக்கும். என்னை வந்து பாரு, 5 ஆண்டுகள உலகம் என்னை திரும்பி பார்க்கும் பாரு. இந்திய நாடு முழுமைக்கும் இப்படி ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு மகன் எல்லாம் என்னை பின்பற்ற வைக்கிறனால என்ன? வேளாண்மையை நானே செய்வேன். ஆடு மாடை நானே வளர்ப்பேன். பால் 9 லட்சம் கோடி சந்தை. ஆந்திராவிலிருந்து வருது எனக்கு பால். அவன்கிட்ட கேட்பேன், உனக்கு எவ்வளவு வேணும்னு. நான் வளர்ப்பேன் மாடு, நான் வளர்ப்பேன். மீத்தேன் என் மாட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, மக்கிய இலைதலை கழிவு, குப்பையிலிருந்து பயோகேஸ் எரிகாற்று எடுப்பேன். சிலிண்டர் நான் எடுப்பேன். என் பூமி தாயை தொட விட மாட்டேன். மலை மணல் நீதான கிரசர் ஓட்டனமே, நீதான கல்குவாரி, தூக்கி வச்சு பச்சை மட்டைக்கிட்ட வெளுத்து மொத்த பணத்தையும் பறிப்பேன். நீதானடா என் மலையை வித்தவன். மண்ணலி வித்தா யோக்கியப்ப யாரா? எல்லா லிஸ்டும் தான் என்கிட்ட இருக்கேன். இப்ப அதிகாரம் இல்ல, அமைதியா இருக்கேன். வந்தேன், கொன்னுட்டேன். மலையை மணலை வித்து திங்கிறவனை நீ தலைவன் நினைச்சிட்டு இருக்க. திருட்டு பயில போய் அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்க எல்லா பயிலையும். இந்த சாண்டை பத்தி தம்பி அண்ணாமலைட்டு ஒருத்தர் இந்த மலையை நொறுக்கி மணல் ஆக்குறாங்களே, அதை பத்தி வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன்? வாட்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் கேளு. காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறானே கன்னட. அதுல உங்க கருத்து என்ன? இந்த காங்கிரஸ்காரங்க இல்ல ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற ஓடி வாருங்கள். முதல்ல இங்க வாங்க, எங்களை காப்பாத்துங்க. நீங்க வாங்க. நீங்க இந்தியாவை காப்பாற்ற போறது ஏன்னு கேளுங்க. எல்லா உரிமையையும் இந்திய அரசு பறித்து கொண்டு போனது, அதுக்காக காப்பாற்ற போறாரு. எது காப்பாற்ற போற அப்படி தெரியுமில்ல? கல்வி உரிமையை எடுத்துக்கொண்டு, மருத்துவ உரிமையை எடுத்துக்கொண்டு, மின் உற்பத்தி விநியோக உரிமையை எடுத்துக்கொண்டு மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போகுதுல்ல, அதுக்காக இந்தியா காப்பாற்ற போறாப்ல. உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சார்லஸ் டார்வின். நீ தகுதி உள்ளவனவ மாறிக்கொள். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான். நீ உன்னை தற்காத்துக்கொள். உன்னை நீ தகுதி உள்ளவனாக மாற்று. அப்ப என்ன பண்ணும்? உனக்கென்ற ஒரு அரசியல் அதிகார வலிமையை உருவாக்கு. நீ கேட்கும் போது பதில். எனக்கு ஏன் பயப்படுறான்? என்னைய சுத்தி பெரும்படை இருக்கு. தமிழ்நாட்டில் உலகம் பூரா இருக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டிருக்கலாம், காங்கிரஸ் ஆண்டிருக்கலாம். இந்த கட்சிகள் இல்லாத நாடு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இல்லாத நாடு உலகத்தில் ஒரு ஓரத்தில் கூட கிடையாது. எல்லா நாட்டிலும் என் கட்சி இருக்கு, எல்லா நாட்டிலும் என் கொடி பறக்குது. ஏன்? என் தலைவன் சொன்னது, உலகெங்கிலும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்கணும், அது புலிக்கொடியாக இருக்கணும். ஏன்? இது என் பரம்பரை கொடி. என் பாட்டன் கரிகாலன், என் பாட்டன் அருண்மொழி, என் பாட்டன் அரசேந்திரன் ஏந்தி பிடித்த கொடி. என் இனமான கொடி, தன்மானத்திற்கான கொடி. புலிக்கொடி பறக்க பறக்க தமிழ் கொடி சிறக்கும் என்பதாலேயே இந்த கொடியை தூக்கி பிடிக்கிறோம். நீ எழுதி வையுங்கள். தமிழர் நாடு உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாறும். மாற்றி படைப்போம். நாங்க எங்க இருந்து வந்த? தாயின் வயிற்று வழியில் பிறந்தவன் நினைக்கிறியா நீ? என் இனத்தின் 50-60 ஆண்டுகள், 5000 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்த வழியில் பிறந்த மகன் நான். என் இனத்தின் பிண குவியலுக்கிடையில பிரசவிக்கப்பட்டேன். நான் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட மகன். தாளாட்டில் வளர்ந்தவன் அல்ல. என் இன சொந்தங்கள் கத்திய கதறையிலும் ஒப்பாரியிலும் வளர்ந்த மகன். எல்லாத்தையும் மறந்து கடந்து போயிருவேன் நினைக்காத.
நான் வெல்வேன். சாதாரணமானவன் சாகலாம், தோற்கலாம். சத்தியம் தோற்றதாக வரலாற்றில் செய்தி கிடையாது. நான் சத்திய மகன், சத்தியத்தின் மகன், வெல்லுவேன். என் தங்கை கனிமொழி வெல்லுவாள். இந்த நாமக்கல்லில் நாடாளுமன்றத்திற்குள்ளே செல்லுவாள். என்ன நம்பிக்கையில் சொல்கிறாய்? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள், என்னை ஏமாற்றிவிட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில். இவர்களில் எவர் புதியவர்? யார் புதிதாக பதவிக்கு வரப்போகிறவர்? பல ஆண்டுகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 39 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போய் இந்த திமுக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எண்ணின மக்களின் உரிமைக்கு பேசியது என்ன? ஒரு பிரச்சனை தீர்த்தது உண்டா? நீட்டு தேர்வை வந்தால் நீக்குவோம். கொண்டு வந்தது யார் என்றால் பதில் இருக்கா? கொண்டு வந்தது காங்கிரசும் நீங்களும் தான். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்கள் தான். என்ஐஏ என்கிற கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்ததும் நீங்கள் தான். எப்படி திரும்ப திரும்ப இவர்களுக்கு அதிகாரமா? ஒரு பேயின் செயல், ஒரு கெட்டவனின் செயல், ஒரு சாத்தானின் செயல் எதெல்லாம் இருக்கும் என்று நீங்கள் பட்டியலிடுங்கள். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, வள சுரண்டல், மது விற்பது, அநீதி, இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி பட்டியலிட்டே வாங்கலேன். இது எல்லாம் இந்த கட்சி ஆட்சிகள் செய்து. இது அநீதியா இல்லையா? இது சாத்தானின் ஆட்சியா இல்லையா? அது சாப்பிட்டேன். அதுக்கு துணை நின்னீங்கன்னா, அது அநீதிக்கு துணை நின்னா எப்படி? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நேர்மையாக வாழ நினைக்கிறோம், நெருப்பு துண்டை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டுதான். எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு மிரட்டல். என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு என்னை சட்டை பண்றான். சீமானுக்கு ஓட்டா, அந்த சின்னத்துக்கு ஓட்டான்னு இப்ப இந்த ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல, 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நபிகள்கிட்ட போய் கேட்கிறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நபிகளாரே, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? அதுக்கு நபிகளார் சொன்ன பதில், நன்மையை வைத்துத்தான், நேர்மையை வைத்துத்தான் அந்த தீமையை ஒழிப்பேன் என்று. இந்த தீமைகளை உண்மையும் நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகளை வைத்து ஒழியுங்கள். அதுக்கு ஒரே ஒரு வழி, மைக்கு சின்னத்திலே வாக்கை அழியுங்கள். இதை தவிர வேறு வழி கிடையாது. என் ஆயிரம் தங்கை, அன்பு மகள், இந்த மண்ணின் மகள் பொறியாளர் கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். பொறியாளருக்கு சீட்டு, மருத்துவருக்கு சீட்டு, ஆசிரியர் பெருமக்களுக்கு சீட்டு. அறிவார்ந்த சமூகம் படையணும், நோயற்ற சமூகத்தை உருவாக்கணும். பொறியாளர் எதற்கு? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும். அதற்குத்தான் என் பிள்ளைகள் புரட்சிகர சிந்தனை கொண்ட பிள்ளைகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம் புதிதாக கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். எங்களை உற்று பாருங்கள், இந்த முகங்களை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள். எங்களை கைவிட்டால் இன்னொரு தலைமுறை எப்படி எழும்? இந்த துயர துன்பங்கள் எப்படி மீளும்? எப்படி பாதுகாப்பாக வாழும் என்று சிந்தியுங்கள். பேச்சை கேட்டுவிட்டு கலைந்து செல்கிற என் அன்பு மக்களே, உறவுகளுக்கு அழைத்து பேசுங்கள், உடன் பிறந்தவர்களுக்கு பேசுங்கள், உடன் படித்தவர்கள், உடன் பணி செய்கிறவர்களுக்கு பேசுங்கள். பேசி இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கள். பெரும்பாடுபடுகிறார்கள். பணமில்லை அவர்களிடம், பணமில்லை. ஆனால் இனமுள்ள, மானமுள்ள இனம் அவர்கள் கூட நிற்க வேண்டும். அவர்கள்ட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது. அவர்களுடைய காசு கிடையாது, கட்டுக்கட்டாக ஆகச் சிறந்த கருத்துக்கள் இருக்கிறது. அவர்கள் மாற்றம் என்பதை ஒரு சொல்லாக பார்க்கவில்லை, செயலாக பார்க்கிறார்கள். அதை செயல்படுத்த துடிக்கிறார்கள். அவர்களுக்கு மதிப்புமிக்க நம் வாக்கை கொடுத்து வலிமைப்படுத்துவோம் என்று இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். நம்பி வந்தவரையெல்லாம் வாழ வைத்த என் தமிழ் சமூகம் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட்டது என்ற வரலாற்று பதிவை வரவிடாதீர்கள். என் ஆருயிர் தங்கை கனிமொழி பொறியாளர் அவர்களை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். உழைக்கும் மக்களே, உங்களின் பிரச்சனைக்கு
நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள், தீர்க்க வந்தவர்கள். உங்களின் உரிமைக்கு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைக்கான குரலாக ஓங்கி என் தங்கை கனிமொழி இந்திய நாடாளுமன்றத்திற்குள் ஒழிப்பார். இதில் எந்த கனிமொழி சிறந்தவள் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கருணாநிதி மகள் கனிமொழியா, சீமானின் தங்கை கனிமொழியா, எவள் சிறந்தவள் என்பதை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இந்த பிள்ளைகளின் திறமையும் தகுதியும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். என் அன்பு பெற்றோர்களே, கடைசி தீக்குச்சியை பொருத்தும் போது தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி தான் இருக்குது, அதுதான் கடைசி. அதை பொருத்தும் போது எவ்வளவு கவனமாக நீங்கள் பொருத்துவீர்களோ அப்படி இந்த தடவை ஏப்ரல் 19 அவ்வளவு கவனமாக வாக்கை செலுத்துங்கள். இதுதான் கடைசி தீக்குச்சி, கடைசி வாய்ப்பு. எல்லா துன்ப துயரங்களையும் துரத்தி வீழ்த்த ஒரே அழுத்து மைக்கிலே, மைக்கிலே, மைக்கிலே. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏழசன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். என்னரும் சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.